இப்பதான் வரீங்களா? ஏங்க, நான் அவ அப்படி கேட்டுட்டான்னு துடிச்சு போய் நாங்க பேசிட்டு இருக்கேன். என்ன போன்னு சொல்லிட்டு நீங்க காணாம போயிட்டீங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? மா, உன் கோவம் இன்னும் தீரலையா? நீ பேசாத என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பெத்தவங்கன்னு பார்க்காம அந்த வீடே பெருசுன்னு இருக்கிறதுனாலதான் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஏய், என்ன இது? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? அத்த பதறாதீங்க, யாருக்கும் ஒண்ணும் இல்ல. ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகம்லாம் வாடி போயிருக்கு. ஏய் செல்வி, யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அம்மா, அப்பாவுக்கு சின்னதா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. அதான் ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போய் வரோம். நெஞ்சு வலியா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அம்மா, 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 நீ நினைக்கிற மாதிரி அப்பாக்கு ஒண்ணு இல்லம்மா. சின்னதா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஹோட்டலுக்கு வந்து டைமுக்கு சாப்பிடாம வேலைன்னு நின்னுட்டு இருக்காரா, அதனாலதான். ஏய் செல்வி, அவருக்கு வேற ஒண்ணும் இல்லல. நீ நெஞ்சு வலின்னு சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? அத்த ஒண்ணும் இல்ல, டாக்டர் சும்மா செக் பண்ணி மாத்திரை கொடுத்து விட்டுருக்காரு, அவ்வளவுதான். ஹோட்டலுக்கு வந்தா ஒரு இடத்துல உட்காருங்கன்னா கேக்குறீங்களா? அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னா அதுவும் சாப்பிடுறது இல்ல. பசிச்சா 2 வடை எடுத்து திங்க வேண்டியது. அதான் இப்படி ஆயிருக்கு. வேலைக்கு தான் ஆள் வச்சிருக்குல்ல, ஒரு ஓரமா உட்கார்ந்து நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னா கேட்கவா செய்றீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல, நீ பதறாத, விடு. மாப்ள, ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. இல்ல மாமா, நாங்க அப்படியே கிளம்புறதான். அப்பா இந்தாங்க. சரிங்கப்பா, நாங்க கிளம்புறோம். மறக்காம டாக்டர் சொன்ன மாத்திரை எல்லாம் போட்டுக்கோங்க. திரும்ப ஏதாவது வலி வந்தா சொல்லுங்க, நான் வந்து உங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவரை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல எனக்கு பதில் சொல்லு. உன் வீட்ல அவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கே, அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? மா, இப்ப எதுக்கு நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க? அது ஏன் குடும்ப பிரச்சனை, அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? என்னது, உன் குடும்ப பிரச்சனையா? ஏண்டி, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க கேட்காம வேற யாரடி கேட்கணும்? மனோன்மணி, எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் முடிஞ்சிருச்சுல்ல. செல்வி, நீ கிளம்புமா. இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். இங்க பாருமா, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா நானா வந்து உன்கிட்ட வந்து கேக்குறேன். அப்ப வந்து பெத்தவங்கன்ற முறையில என் கூட வந்து நில்லு. மத்தபடி நான் கூப்பிடாம தேவையில்லாம அந்த விஷயத்துல மூக்க நுழைக்காத. எனக்கு எதா இருந்தாலும் என் புருஷன் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. ஹேய், நான் உன்னை பெத்தவடி, எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சும்மாதாம்மா இருக்கணும். நானா உன்கிட்ட வந்து ஏதாவது சொல்ற வரைக்கும் என் குடும்ப விஷயத்துல நீ அமைதியா தான் இருக்கணும். நீ இன்னைக்கு வந்து பண்ண கலவரத்தினால அப்பால இருந்து எல்லாரும் மனசும் உடைஞ்சு போயிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சண்டையில எதுவும் போடாத. செல்வி, விடுன்னு சொல்றேன்ல. மனோன்மணி, இந்த பிரச்சனை இதோட விடு. ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னையே அதட்டுங்க, ஏன்னா நான் தான் இழிச்ச வைப்பாருங்க. செல்வி, விடுங்க. மாமா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்கப்பா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. மாப்ள, மனோன்மணி பேசினதை மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா மாத்திரையை போடுங்க. நாங்க வரோம். வரேம்மா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வரேன். மாமாக்கு இப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? வேலு, என்ன வழக்கம் போல நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, எல்லாம் மாமாவை பத்தி தாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வேலு, என்கிட்ட இருந்து ஏன் மறைக்கிறீங்க? நீங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க,
அதை பத்தி தான். வேற எதை பத்திங்க யோசிச்சுட்டு இருக்க போறேன்? அது மட்டும்னா அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு வரும்போது எதுக்காக குடிச்சிட்டு வந்தீங்க? எனக்கு தெரியும் வேலு, நீங்க அப்பாவை பார்க்க உள்ள வந்தப்பவே எனக்கு தெரியும். நான் தான் அப்ப உங்ககிட்ட காட்டிக்கல. சொல்லுங்க, இப்ப எதுக்காக மறுபடியும் குடிச்சீங்க? இல்லங்க, அது 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 வந்துங்க, அது இங்க பாருங்க வேலு, இதுக்கு மேலே என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காதீங்க. ஏற்கனவே அப்பாக்கு இப்படி ஆனதுல நான் நான் நொந்து போயிருக்கேன். நீங்களும் மேல என்ன காயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க வேலு. நேத்து நைட்டு நம்ம வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் அத்தைக்கு தெரிஞ்சு அத்தை என்ன ரொம்ப மோசமா திட்டாங்க. ஒரு நல்ல ஆம்பளைய நடந்திருந்தா இப்படி ஒரு அவமானம் என் பொண்ணுக்கு வந்திருக்குமா? என்ன சொல்றீங்க வேலு? அம்மா உங்களை மறுபடியும் திட்டினாங்களா? ஆமாங்க, கோவத்துல கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த வேதனையில தாங்க குடிச்சேன். இந்த விஷயத்தையே நீங்க முன்னாடி என்கிட்ட சொல்லல. இருங்க, இப்பவே நான் அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்றேன். ஏங்க ஏங்க இருங்க. அத்தை அப்படி கேட்டது ஒன்றும் தப்பா தெரியலங்க. எனக்கு என்னமோ அவங்க சரியா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு நான் சரியான புருஷனா நடந்துக்கல. அதனால தான் வீட்டில் உங்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயத்தெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம இருக்கேன். ஒரு விதத்துல அது உண்மைதானே? என்ன வேலு சொல்றீங்க? நீங்க எப்படி எனக்கு சரியான புருஷன் இல்லைன்னு அம்மா சொல்லலாம்? அத சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இத நான் ஒண்ணும் சும்மா விட போறது இல்ல. ஏங்க ஏங்க, அத்தை சொன்னது நான் கோவம் தான் பட்டேன். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தப்ப தான் அவங்க சொன்னது சரிதான் தோணுச்சு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு கீர்த்தி பண்ண தப்பெல்லாம் மறைச்சு அவங்களுக்கும் அண்ணனுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எல்லா போலையும் ஏத்துக்கிட்டு கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரிதாங்க நானும் அதுக்கு உடன்பட்டு கடைசியில் நீங்க மன்னிச்சு விட்டதுனால உங்க வீட்டுல அத்தை கிட்ட நான் தகுதியானவில்லைன்னு கெட்ட பேர் சம்பாரிச்சுக்கிட்டேன். வேலு, நான் சொல்லாம இருக்கிறது வேற. ஆனா எங்க அம்மா எப்படி உங்களை பேசலாம்? வேணாம் வேலு, இனிமே நீங்களும் நானும் அந்த ஹோட்டலுக்கு போகவே வேணாம். எனக்காக நீங்க ஒண்ணு யார்கிட்டயும் வருத்தப்பட வேண்டாம். நான் அந்த மாதிரி விடவும் மாட்டேன். நானும் அப்படித்தாங்க. நான் இனி அந்த ஹோட்டல் பக்கமே போகக்கூடாது முடிவு பண்ணி தான் பக்கோடா கூட சேர்ந்து குடிச்சேன். ஆனா கடைசியில மாமா மூலியமா ஒரு திருப்பம் வந்துச்சு. பாவம், அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த நேரத்துல இப்படி இங்கே விட்டுட்டு போக முடியும்? வேலு, என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நடக்கிற எல்லா